ஒரு கிராமத்துல ராமண்ணா சோமண்ணான்னு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் வயசானவங்க. ரொம்ப ஒத்துமையா சண்டை இல்லாம வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அவங்களோட மனைவிகளான லக்ஷ்மம்மா அப்புறம் சீதாம்மாவோட ஒரே பெரிய வீட்டுல வசிச்சு வந்தாங்க. ராமண்ணாவுக்கு கோபின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் நல்ல ஆரோக்கியமான, திறமையான, சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். எல்லாமே அவன்கிட்ட இருந்தும் கூட அவன்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. எந்த வேலையையும் அவன் முழுசா செய்யவே மாட்டான். இதுவே ராமண்ணாவுக்கு ஒரு பெரிய கவலையாவும் இருந்தது. ஒரு நாள் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்னவோ தம்பி, நாட்கள் இப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா என் பையன் கோபிய நினைச்சா என் மனசுல என்னவோ ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. பையன் நம்ம கூடவே இருக்கான், வீட்டு பொறுப்பெல்லாம் ஏத்துக்குவான்னு நினைச்சா அவனோட போக்கு புரியவே மாட்டேங்குது தம்பி. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. சோமையா அண்ணனோட தோள்ல ஆதரவா தட்டி, எதுக்கு நீ இவ்ளோ கவலைப்படுற? அவன் என்ன கெட்ட பழக்கங்களுக்கு போறானா அல்லது போதைக்கு அடிமை ஆயிட்டானா சொல்லு. இல்லையே, ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தானே, புத்திசாலி, எல்லார்கிட்டயும் மரியாதையா நடந்துக்கிறான். அவன் நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு பெருமையை தேடி தருவான்னா கவலைப்படாதீங்க. கெட்ட பழக்கம் இல்லங்கிறது உண்மைதான் தம்பி. ஆனா அவன்கிட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையே. ஒரு வேலையை ஆரம்பிப்பான், ஆனா அது முடியறதுக்குள்ளேயே சலிப்பு வந்து அதை விட்டுடுவான். உடனே வேறொரு வேலைம்பா. இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவான்? நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி காப்பாத்துவான்? என் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நான் அவனுக்கு துணையா இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவனோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு தம்பி. இத பத்தி நினைச்சாலே ராத்திரி எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த நேரத்துல லக்ஷ்மம்மாவும் சீதம்மாவும் குடிக்கிறதுக்காக மோர் எடுத்துட்டு அங்க வந்தாங்க. என் வீட்டுக்காரர் எப்பவும் அந்த பையனை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு சீதம்மா. அவன் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. நல்லது கெட்டது அவனுக்கே தெரியும். அவனே எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா சரி பண்ணுவான். ஆமாக்கா, அண்ணன் தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறாருன்னு தோணுது. நம்ம கோபிக்கு எல்லாமே தெரியும். சரியான நேரம் வரும்போது அவனே வழிக்கு வருவான். நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாம் நம்ம பையனுக்கு நல்லதாவே நடக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில கோபி ரொம்பவும் உற்சாகமா வீட்டுக்கு வந்தான். அவனோட கையில ஒரு தையல் மிஷின் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப உற்சாகமா அதை தூக்கிட்டு வந்தான். அம்மா, அப்பா, இங்க பாருங்க, நான் இனிமே நம்ம ஊர்ல தையல் வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன்பா. இந்த வேலையில நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். யார்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி நம்ம சந்தோஷமா சுதந்திரமா வாழலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகனே. ஏதாவது ஒரு தொழில நம்புனா அது நிச்சயமா உன்னை கைவிடாது. கவனமா கத்துக்கிட்டு ஊர் மக்களுக்கு நல்ல துணிகளா தச்சு கொடுத்து நல்லா இருடா. இப்படி சொல்லவும் கோபி ரொம்ப உற்சாகத்தோட தையல் வேலைய ஆரம்பிச்சான். ஊர் மக்களுக்கு கோபி வேலை செய்ய தொடங்கிட்டானேன்னு அவனை ஊக்குவிக்கிறதுக்காகவே துணிகளை தைக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஒரு கிராமவாசி தன்னோட சட்டையை தைக்க கொடுத்தாரு. அதுக்குள்ள அவனுக்கு அந்த வேலையில ஆர்வம் போயிடுச்சு. இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஒரு வித சலிப்பும் அவனுக்கு வந்துடுச்சு. அப்பா, நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இந்த நூலு ஊசி, என்னால இதெல்லாம் முடியாதுப்பா. அப்படி தையல் மிஷினை ஒரு ஓரமா போட்டுட்டான். அந்த கிராமவாசி கோபமா வந்து, என்னப்பா கோபி, என் சட்டையை நீ தச்சியா இல்லையா? திருவிழா வருது, எனக்கு அந்த சட்டை இப்போ ரொம்ப ரொம்ப தேவை. அந்த சட்டைய பாதி தச்சிட்டேன் சாமி. ஆனா எனக்கு இந்த வேலையில சலிப்பு வந்துருச்சு. ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து முதுகெல்லாம் வலிக்குது. நீங்க இதை வேற தையல்காரன்ட்ட கொடுத்து தச்சு வாங்கிக்கோங்க. இது என்ன பழக்கம்? பாதி தச்சு போட்ட துணியை வேற யார் தைப்பாங்க? ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா? என்ன நீ? இப்படி சொல்லிட்டு அந்த கிராமவாசி கோபத்தோட தன்னோட பாதி தச்ச சட்டையை எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு ராமண்ணா கோபிய கண்டிச்சாரு. ஆனா கோபி கேக்குறதா இல்ல. சில நாட்களுக்கு அப்புறமா கோபிக்கு வேற ஒரு யோசனை வருது. அப்பா, நான் இந்த முறை நம்ம நிலத்துல விவசாயம் செய்ய போறேன். இந்த மண்ணை நம்புனா என்னைக்காவது நல்லது நடக்கும். நான் நிலத்தை உழுது நல்ல பயிர் விளைவிக்க போறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு மகனே. நம்ம நிலம் நீண்ட நாட்களா தரிசாவே தான் கிடக்கு. நீ உழைச்சா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அத சொன்னதும் கோபி கலப்பையை எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு போனான். உற்சாகமா நிலத்தை உழ ஆரம்பிச்சான். கால் பங்கு நிலத்தை உழுறதுக்குள்ளேயே வெயிலோட தாக்கம் காரணமா அவனுக்கு ரொம்ப ரொம்ப களைப்பு வந்துடுச்சு. அம்மாடியோ, இந்த வெயில்ல என்னால இந்த மண்ணுல கிடந்து கஷ்டப்பட முடியாது. இந்த வேலை எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்படி கலப்பைய அங்கேயே போட்டுட்டு எருதுகளை மரத்துல கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மறுபடியும் நிலத்து பக்கம் எட்டி கூட பாக்கல. அதுக்கப்புறம் சில நாட்கள்ல ஊர்ல முடிவெற்ற தொழில் லாபகரமா இருக்கிறத கேள்விப்பட்டு அந்த வேலைய ஆரம்பிச்சான். ஒருத்தருக்கு பாதி முடிய வெட்டிட்டு கத்திரிக்கோள் கூர்மையா இல்லன்னு அப்படியே விட்டுட்டான்.
அவன் பாதி முடியோட ஊர் முழுக்க அலைஞ்சு கோபிய திட்டிக்கிட்டே இருக்கான். இப்படி இருக்கும்போது ஊர் பஞ்சாயத்துல மக்கள் கூடினாங்க. அங்க கோபிய பத்தின பேச்சு நடக்குது. அவன் பண்ற அந்த அநியாயங்களை பத்தி மக்கள் பேசிட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம ராமண்ணாவோட பையனோட வேலைய நேத்து என் தம்பிக்கு பாதி முடிய மட்டும் வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியில வரக்கூட இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அவனை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? முந்தா நாள் தையல் வேலைன்னு ஆரம்பிச்சான், என் துணியை நாசம் பண்ணுனான். நடுவுல ஏதோ விவசாயம் பண்றேன் அது இதுன்னு நிலத்துக்கு போய் என்னமோ பண்ணுனான். இன்னைக்கு இந்த வேலை. அவனுக்கு தெரியாத வேலையும் இல்ல, அவன் முழுசா செய்யக்கூடிய ஒரு வேலையும் கிடையாது. அது உண்மைதான்ப்பா. கோபியோட நிலைமை என்னன்னா, எல்லா இருந்தும் குறையுள்ள இலைன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா இருந்தும் அனுபவிக்க முடியாதுல்ல. அப்படி இலையில எல்லா பதார்த்தங்களும் பரிமாறப்பட்டிருந்தாலும் அதை சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எல்லாத்துலயும் கை வைப்பான், ஆனா ஒன்ன கூட சரியா செஞ்சு முடிக்க மாட்டான். எல்லா விஷயமும் தெரியும், ஆனா எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அவனை நம்புனா நமக்கு தான் கஷ்டம். இனி அவனை எதுக்காகவும் நான் நம்ப மாட்டேன். இந்த வார்த்தைகள் அந்த வழியா போயிட்டு இருந்த ராமண்ணாவோட காதுல விழுது. தன்னோட மகனை பத்தி ஊர் மக்கள் இப்படி பேசிக்கிறத கேட்டு ராமண்ணாவோட இதயம் கனத்துச்சு. தலை குனிஞ்சு பாரமான மனசோட வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்த ராமண்ணா கட்டில்ல சோகமா உட்கார்ந்திருந்தாரு. அப்போ லக்ஷ்மி அம்மா அங்க வந்தாங்க. என்னங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய கவலையில நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. வேற என்ன லக்ஷ்மி, எல்லாம் நம்ம பையனை பத்தி தான். ஊர் மக்கள் அவனை பத்தி எவ்வளவு மட்டமா பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? அவனை பார்த்து எல்லாம் இருந்தும் குறையுள்ள இலைன்னு கேலி பண்றாங்கம்மா. பாதி பாதி வேலைகளை செஞ்சு எல்லாரோட பார்வையிலையும் ஒரு கையால் ஆகாதவனா இப்படி நின்னுட்டான். இப்படி இருந்தா அவனோட எதிர்காலம் என்ன ஆகும்? லக்ஷ்மி அம்மா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அவனுக்கு எல்லா வேலையிலேயும் ஆர்வம் இருக்கு, ஆனா பொறுமை இல்ல. ஒரு வேலைய செஞ்சா அந்த வேலைக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி இல்ல. அண்ணே, நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணே. அவனுக்கு இன்னும் பொறுப்பு வரல. அவனோட தோல்ல குடும்ப பாரம் விழுந்துச்சுன்னா அவன் தானாவே வள்ளிக்கு வர போறான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். கல்யாணம் முடிஞ்சா அவனோட மனைவியை காப்பாத்தணுங்கிற பொறுப்புலையாவது புத்தி வரும்ல. ஒரு வேலையில கண்டிப்பா அவன் நிலைச்சு நிப்பான்னா. நீ சொல்றது கூட சரிதான் தோணுது தம்பி. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணாவது அவனை சரியான வழியில கொண்டு வருவா. இப்பவே நம்ம அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி ராமண்ணாவும் லக்ஷ்மம்மாவும் சேர்ந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ராதாங்கிற பொண்ணு கூட கோபிக்கு திருமணம் கோலாகலமா நடந்துச்சு. ராதா ரொம்ப அறிவுள்ளவ, குணவதி, குடும்பத்துக்கு ஏத்த ரொம்ப திறமையான புத்திசாலியான பொண்ணு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கோபியோட நடத்தையில எந்த மாற்றமும் வரல. புதுசா ஏதாவது ஒரு வியாபாரத்தை தொடங்குவான். ஒரு வாரம் உற்சாகமா பண்ணுவான், அப்புறம் சலிப்படைஞ்சு அதை கைவிட்டுடுவான். ராதா இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. தன்னோட கணவன் கிட்ட உள்ள குறை அவளுக்கு தெளிவா புரிஞ்சுது. இவ்வளவு பெரிய பிரச்சனை இவனுக்குள்ள இருக்கும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அவ தனக்குள்ளேயே, இவருக்கு வேலை ஆரம்பிக்கிறதுல இருக்கிற உற்சாகம் அந்த வேலைய முடிக்கிறதுல சுத்தமா இல்ல. கஷ்டம் வந்த உடனேயே அப்படியே கைவிட்டுறாரு. இப்படியே விட்டா இவரோட வாழ்க்கை ஒரு நாள் முன்னேறாது. இவருக்கு வேலையோட மதிப்பு அப்புறம் விடாமுயற்சி பத்தி அனுபவபூர்வமா எப்படியாவது புரிய வைக்கணும். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது கோடை காலம் நெருங்குது. ஊர்ல மெதுமெதுவா தண்ணி தட்டுப்பாடு ஆரம்பிச்சுது. மக்கள் குழாயடியில குடங்களோட மணிக்கணக்கான நேரம் நிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் கோபி திண்ணையில உட்கார்ந்திருந்த போது இதுதான் சமயம்னு ராதா அவன்கிட்ட வந்தா. ஏங்க, நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க, ஊர்ல தண்ணீருக்கு அவ்வளோ பஞ்சமாயிடுச்சுங்க. நான் தினமும் தெருக்கோடியில இருக்கிற குழாயடிக்கு போய் தண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க தான் பெரிய பலசாலில, நம்ம புழக்கடையில நிறைய காலி இடம் இருக்குல்ல, வேற யாருக்காகவும் இல்லாட்டினாலும் நமக்காகவாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சொந்தமா ஒரு கிணறு தோண்டுனா என்ன? கோபி உற்சாகமா துள்ளி குதிச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் நினைச்சேன்னா ஒரே நாள்ல கிணறு தோண்டி அதுல இருந்து நிரம்ப நிரம்ப தண்ணி கொண்டு வந்துருவேன். நாளைக்கே இந்த கிணறு தோன்ற வேலைய நான் ஆரம்பிக்கிறேன். இப்படி மறுநாள் காலையிலேயே கோபி கடப்பார மண்வெட்டியோட புழக்கடைக்கு போனான். ஒரு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து ரொம்ப உற்சாகத்தோட பூமியை தோண்ட ஆரம்பிச்சான். மண் சுலபமா வந்துச்சு. அப்படி ஒரு 2 அடி ஆழம் வரைக்கும் தோண்டுனான். மெதுவா மண்ணு கெட்டியாச்சு. உடனே சின்ன சின்ன கற்கள் வர ஆரம்பிச்சுது. களைப்பு வந்துச்சு. கடப்பாறைய தூக்கி வீசினான். அதுக்கப்புறம் தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டான், சபா, இந்த இடத்துல தண்ணி ஊத்தி இருக்கிற மாதிரி தெரியல. நிலம் முழுக்க ஒரே கல்லா இருக்கு. இங்க தோன்றது வீண் தான்.
இங்க தோன்றத நிறுத்திட்டு வேற ஒரு நல்ல இடமா போய் தோண்டலாம். அங்க மண்ணு மென்மையா இருந்துச்சுன்னா சுலபமா தண்ணி கிடைக்கும். இப்படி நினைச்சுக்கிட்டு கோபி அந்த முதல் குழிய விட்டுட்டு புழக்கடையில இன்னொரு மூலைக்கு போய் முதல்ல இருந்து தோண்ட ஆரம்பிச்சான். அங்கேயும் ஒரு 2 அடி ஆழம் தோண்டின உடனே களிமண் வந்துச்சு. தோன்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேர்வை கொட்டுச்சு, மூச்சு வாங்குச்சு. கோபிக்கு பயங்கர கோபமும் ஏமாற்றமும் வந்துச்சு. உண்மையிலேயே இந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது? ஐயோ, இது நம்மளால முடியாது. அப்படி கிணறு தோன்றத கைவிட்டுடலான்னு முடிவு பண்ணினான். அப்படி ஏமாற்றத்தோடவும் களைப்போடவும் உட்கார்ந்திருந்த கோபி ஊர் பொது இடத்துக்கு போனான். அங்க ஊர் பெரியவர் ஒருத்தர் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கோபியும் போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டான். என்னப்பா கோபி, முகம்லாம் ஏன் இப்படி தொங்கி போயிருக்கு? துணியெல்லாம் ஏன் இப்படி மண்ணா இருக்கு? காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? என்னத்த சொல்றது பெரியவரே, எங்க வீட்டுல தண்ணி பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு காலையில இருந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி கிணறு தோண்டிட்டு இருந்தேன். நிலம் ரொம்பவும் கடினமா இருக்கு. ஒரு இடத்துல தோண்டுனா கல்லு வந்துச்சு, இன்னொரு இடத்துல தோண்டுனா களிமண் வந்துச்சு. இப்படி மொத்தம் 2 இடத்துல தோண்டிட்டேன். நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் தோண்டியும் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. என் உழைப்பு எல்லாம் வீணா போயிடுச்சு பெரியவரே. எனக்கு இந்த வேலை மேலேயே வெறுப்பு வந்துருச்சு. ஓஹோ, அதான் உன் பிரச்சனையா? தம்பி கோபி, ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு அடி ஆழம் தோண்டுன? ஒவ்வொரு இடத்துலயும் 2 அடி ஆழம் தோண்டுன பெரியவரே. கஷ்டமா தெரிஞ்ச உடனே வேற ஒரு இடத்துக்கு மாறிட்டேன். பிரச்சனை உன் நிலத்துல இல்லப்பா, அது உன் புத்தியில இருக்கு. நீ 2 இடத்துல 2 அடி தோண்டுன. அந்த குழிகள் எல்லாம் பாதி பாதியா விட்டுட்டதுனால உன்னோட உழைப்பு வீணா போச்சே தவிர பலன் கிடைக்கல. அதே உழைப்ப, அதே அடி ஆழத்தை ஒரே குழியில நீ பண்ணிருந்தேன்னா இந்நேரம் உனக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கும். என்னப்பா, புரிஞ்சுதா? அந்த பெரியவரோட வார்த்தைகளை கேட்டதும் கோபிக்கு ஒரு நொடியில இது வரைக்கும் அவன் பண்ணின தப்பு என்னன்னு புரிஞ்சிருச்சு. எந்த ஒரு வேலைய ஆரம்பிக்கும் போதும் ஆர்வம் இருக்கிறது இயல்பு. ஆனா கஷ்டம் வரும்போது, பின்னடைவு ஏற்படும் போது அந்த வேலையை விட்டுட்டு ஓடுறவன் எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஒரு வேலையில விடாமுயற்சியும் கவனமும் இருக்கணும். அறகுறை வேலைகள் ஒருபோதும் நிறைவடையாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் எடுத்த வேலையை முடிச்சே தீரணும்ன்ற ஒரு உறுதி வேணும். இது கிணறு தோன்றதுக்காக மட்டும் சொல்லல, வாழ்க்கைக்கும் இதுதான்ப்பா. முதல்ல நீ போய் எங்க தோண்ட ஆரம்பிச்சியோ அங்க போய் இன்னும் ஆழமா தோண்டு. இந்த தடவை உனக்கு கண்டிப்பா அதுல தண்ணி கிடைக்கும். போ போ, சீக்கிரம் போய் தோண்டு. இத கேட்டதும் கோபியோட மனசுல ஒண்ணு புரிஞ்சுது. தான் இது வரைக்கும் ஏன் தோல்வி அடைஞ்சோங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. விடாமுயற்சி இல்லாததுனாலதான் அவன் ஒரு கையால் ஆகாதவனா இருந்திருக்கான்னு தோணுச்சு. வீட்டுக்கு போனான். ராதா, ராதா, இனிமே நான் தோத்து போக மாட்டேன். என்னோட உழைப்பையும் வீணாக்க மாட்டேன். தொடங்கின வேலையை முடிக்காம விட மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முடிச்சே தீருவேன். இப்படி சொல்லிட்டு கோபி மறுபடியும் புழக்கடைக்கு போய் முதல்ல தோண்டின அந்த குழிக்குள்ளேயே மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். கற்கள் இருந்தாலும் உடம்பு வலிச்சாலும் அவன் மறுபடியும் தோண்டிட்டே இருந்தான். அப்படி தோண்டினதுக்கு அப்புறம் மண்ணுல ஈரம் தெரிஞ்சது. ராதா அங்கேயே நின்னுட்டு தன்னோட கணவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டினதுக்கு அப்புறமா சுத்தமான நீர் ஊற்றெடுத்து வர ஆரம்பிச்சது. கோபி ரொம்ப சந்தோஷத்துல, ராதா, ராதா, இங்க பாரு, தண்ணி தண்ணி வந்துருச்சு. நான் சாதிச்சிட்டேன். நான் சாதிச்சிட்டேன் ராதா. கஷ்டப்பட்டு உழைச்சு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி எவ்வளோ மகத்தானது அப்படிங்கறது அவனுக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, விடாமுயற்சியோட ஒரு வேலையில கவனம் செலுத்தினா உங்களால முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க. உங்க குறைய நீங்களே உணர்ந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கிணறு தோண்ட சொல்லி சொன்னேன். ஆமா ராதா, நீ என்னோட கண்ணை திறந்துட்ட. இனி வாழ்க்கையில எந்த வேலையையும் நான் பாதியில விட மாட்டேன். நான் ஆரம்பிச்ச எந்த வேலையையும் கஷ்டப்பட்டு உழைச்சு முடிப்பேன். அன்னையிலிருந்து கோபியோட நடத்தையில நிறையவே மாற்றங்கள் வந்துச்சு. அவங்க அப்பா கூட சேர்ந்து அவர் கூட விவசாயத்துல உதவியா இருந்தான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சு நல்ல விளைச்சல சம்பாதிச்சு கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அவன் பாதியிலேயே விட்டு வச்ச எல்லா வேலைகளையும் இப்போ ஒவ்வொன்னா எடுத்து முழுமையா பண்ண ஆரம்பிச்சான். கோபியோட இந்த மாற்றத்தை பார்த்து ராமண்ணா லக்ஷ்மம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஊர் மக்கள் கூட கோபி கிட்ட வந்த மாற்றத்தை மெச்சுனாங்க. எல்லாம் இருந்தும் ஒண்ணுத்துக்கும் ஆகாதவங்கிற பேரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு எல்லா காரியங்கள்லயும் எல்லாருக்கும் உதவியா இருக்கிறவன்னு வந்துச்சு. தன்னோட மனைவியோட அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, எந்த ஒரு செயலையும் ஆரம்பிச்சு பாதியில விடுறது நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்குற செயலாகும்.
விடாமுயற்சியோடவும் முழு கவனத்தோடையும் ஒரு வேலையை இறுதி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். தேமுலகொண்டான்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலையில ஊர் மக்களுக்கு தேவையான விறகுகள், பழங்கள், அப்புறம் காய்கறிகள் ஏராளமா கிடைச்சது. ஆனா அங்க போறதுக்கு மட்டும் எல்லாருக்கும் பயம். அதனால அவங்க பக்கத்து ஊருக்கே போய் எல்லா பொருட்களையும் வாங்கிப்பாங்க. ஒரு நாள் ஊர் பெரியவர், என்னவோ நாராயணா, நம்ம ஊர்லயே தேவையான பொருள் எல்லாம் இருந்தும் பக்கத்து ஊருக்கு போய் வாங்க வேண்டியதா இருக்கு. உண்மைதான் பெரியய்யா, அந்த மலை மேல ஏறி போறதுக்கு எல்லாருக்கும் பயம். ஆமா பெரியய்யா, அதெல்லாம் நம்ம இனி மறக்க வேண்டியதுதான். கை கேட்டினது வாய் கேட்டலங்கிற கதையா தான் இருக்கு நம்மளோட நிலைமை. இப்படி பேசிட்டு இருந்தாங்க. இந்த பேச்சு எல்லாத்தையும் அங்க இருந்த சில இளைஞர்கள் கேட்டாங்க. நாராயண மாமா, நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த மலை மேல ஏறுறதுக்கு எல்லாரும் ஏன் இவ்ளோ பயப்படுறாங்க? தெரியல தம்பி. எப்பவோ ஒரு தடவை நம்ம ஊர் பாட்டி சாவித்திரியோட பேரன் அந்த மலைக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லையாம். சரி, அவனுக்கு என்னதான் ஆச்சு? அவனை தேடி எல்லாரும் போனாங்க. ஆனா அவன் கிடைக்கவே இல்ல. அன்னையில இருந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அங்க ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன மாமா நீங்க? இந்த காலத்துல போய் இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? காலம் மாறுனதுனாலயே எல்லாமே மாறிடாது தம்பி. ஆமாப்பா, நீங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தம்பிங்களா. ஏதாவது விதண்டாவாதம் பேசிக்கிட்டு மலை பக்கமா போனீங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி எச்சரிக்கை பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அந்த இளைஞர்கள் அதை பெருசா கண்டுக்கவே இல்ல. இப்போ சாவித்ரி பாட்டியோட வீட்ல மகனும் மருமகளும் என்னைக்கோ போய் சேர்ந்துட்டாங்க. இருந்த ஒரே ஒரு பேரனை மலை மாதிரி நம்பி இருந்த அவனும் இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டான். இப்ப நான் என்ன செய்யறது இறைவா? அப்படி வருத்தப்பட்டுட்டு சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு வீடா போய் அவங்க குடுக்கறத வாங்கி சாப்பிடுவா. அப்படி போன ஒரு நாள்ல, என்னம்மா சாவித்ரிம்மா, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எந்த தாய் பெத்த பிள்ளையோ நீ, தினமும் என்னோட பசிய நீ தீர்த்து வைக்கிறம்மா. நீ கூட எனக்கு அம்மா மாதிரி தானே, வா சாப்பிடு. இப்படி பாசத்தோட பரிமாறினா லீலாவதி. அப்போ ஊர் பெரியவரோட மனைவி சுலோச்சனா அங்க வந்தா. காலையிலேயே சாப்பாட்டுக்காக வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டியா? என்ன ஆச்சும்மா? இன்னும் என்ன ஆகணும்? உன் பேரன்தான் எங்களை மலை ஏற விடாம தடுத்துட்டான். இப்போ எங்களுக்கு என்ன தேவைனாலும் பணம் செலவு பண்ணி பக்கத்து ஊர்ல போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. நீயும் இப்படி வீடு வீடா ஏறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க. சுலோச்சனா நீ இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு பிடி சாப்பாடு தானே. உனக்கு அப்படிதான் தெரியும். அப்படி சாவித்திரியை திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. இதனால சாவித்ரி மன வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. அவங்க தனக்கு தானே இந்த மாதிரி யோசிச்சாங்க. மலை மேல எல்லாமே இருக்கும்போது நான் எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்? அப்படி முடிவெடுத்து சாவித்ரி அமைதியா தன்னோட சின்ன பையை எடுத்துக்கிறாங்க. அதுல கொஞ்சம் அரிசி, பருப்பு, ஒரு பழைய பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்பவும் சிரமப்பட்டு மலை ஏறி சாவித்ரி அங்க போனாங்க. சுத்தி இருக்கிற காட்சிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அடடா, இவ்வளோ காய்கறி, பழம், விறகு எல்லாம் இருந்தும் கூட இந்த ஊர் மக்கள் ஏன் இப்படி பயப்படுறாங்க? அப்படி நிம்மதியா அங்கேயே வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் மதியானம் வழி தவறின 2 கூலி தொழிலாளர்கள் அந்த பக்கமா வந்தாங்க. ஏய், எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வழியுமே தெரியலையே. என்னவோ அண்ணே, எனக்கும் ஒண்ணுமே புரியல. எங்க போகணும்னு உனக்கு சரியா ஏதாவது தெரியுமா? ஒரு 2-3 தடவை நம்ம மேஸ்திரியோட சேர்ந்து இப்படிதான் பக்கத்து ஊருக்கு போயிருக்கோம். இது குறுக்கு வழி அண்ணா. என்னவோ சொல்ற, எனக்கு பசி வேற உயிர் போகுது. அண்ணே கோவப்படாத அண்ணே, நான் எப்படியாவது உன்னை கூட்டு போயிருவேன். டேய், இங்க எனக்கு பசி உயிர் போகுதுன்னு சொல்றேன், உனக்கு புரியுதா? ஓ, அதுவா? அங்க ஏதோ புகை வருது பாருண்ணா, வா அங்க போய் பார்க்கலாம். இப்படி சொல்றான். 2 பேரும் கொஞ்சம் தூரம் முன்னேறி போய் பார்த்தாங்க. அங்க சாவித்ரி அம்மா சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. யாரு? யார் அது? யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நீங்க? என் பேரு சாவித்ரி தம்பி. நான் இங்கதான் தங்கி இருக்கேன். போன தடவை வந்து பார்க்கும்போது இங்க யாருமே இல்லையே. நான் கடந்த 4 நாளா தான் இங்க இருக்கேன் தம்பி. தனியா இங்க வந்து இருக்கியா? எனக்கு என்ன தம்பி பயம்? நான் எதிர்பார்த்த உணவு, உடை, குடிசை எல்லாமே எனக்கு இங்க கிடைக்குது. சரி பாட்டி, ரொம்ப ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? இருக்கு தம்பி. சுட சுட சோறும் கறியும் பரிமாறுறேன் வா. ஆனா எங்க கிட்ட இப்போ அதிகமா பணம் இல்ல பாட்டி.
இதுல என்ன தம்பி இருக்கு? உன்கிட்ட என்ன இருக்கோ அத குடு. இல்லன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்படி அவங்களுக்கு சாப்பாடு போட்டா. நாட்கள் நகர்ந்துச்சு. அப்படி அந்த வழியா வரவங்களுக்கு எவ்ளோ கொடுத்தாலும் அத வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா மேஸ்திரி ஐயா, நாங்க இங்கதான் சாப்பாடு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? சரி வாங்க போலாம். இப்படி தினமும் கூலி வேலை செய்யறவங்க எல்லாரும் சாவித்ரி அம்மா கிட்டவே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த சின்ன குடிசை மெல்ல மெல்ல ஒரு ஹோட்டலா மாறிச்சு. ஊர்ல லீலாவதி பக்கத்து வீட்டு ராதா கிட்ட, ராதா அண்ணி, கொஞ்ச நாட்களாவே சாவித்ரி அம்மா வீட்டுக்கு வரவே இல்லையே. ஆமாடி, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நேத்து ராத்திரி சமைச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு. ஐயோ, சாப்பாட பத்தி நான் கேக்கல. சாவித்ரி அம்மாவுக்கு என்ன ஆச்சோ என்னவோ. என்னவோடி, எனக்கும் ஒன்னும் தெரியல. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. விஷயம் மெல்ல மெல்ல ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இத கேட்ட நாராயணன் ஊர் பெரியவர்ட்ட, பெரியய்யா, அந்த சாவித்ரி அம்மாவ கொஞ்ச நாளா ஊருக்குள்ள காணலையா தெரியுமா? அப்படியா? ஆமா பெரியய்யா, அவங்கள தேடி நம்ம போக வேண்டாமா? அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல நாராயணா, போய் அவங்க வேலைய பாருங்க. இப்படி சொன்னாரு. கொஞ்ச நாள்லயே மலை மேல ஒரு ஹோட்டல் இருக்கறத பத்தி எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனா அத நடத்துறது சாவித்ரி தான்னு யாருக்குமே தெரியாது. டேய், மலை மேல யாரோ ஹோட்டல் வச்சிருக்காங்களா? ஒரு தடவை நம்ம போய் பார்த்தா என்ன? ஆமாடா, வீட்ல சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. ஆனா நாராயண மாமாவும் ஊர் பெரியவரும் மலை மேல போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. அவங்க அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். இப்படி முடிவெடுத்து ஒரு ராத்திரி யாருக்கும் தெரியாம 2 பேரும் மலை மேல ஏறி போனாங்க. அங்க சாவித்ரி அம்மாவை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாங்க. வார்த்தையே வரல. பாட்டி, நீங்களா? நீங்க இங்க என்ன செய்றீங்க? இங்க ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறது நீங்க தானா? ஆமா தம்பி, நானே தான். உன்னை பத்தி ஊருக்குள்ள என்னலாமோ பேசிக்கிறாங்க பாட்டி. ஆமா, நீங்க ஊரை விட்டு போயிட்டீங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஊருக்கு பொழைக்க வந்த கூலிங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க, மலை மேல ஏதோ ஹோட்டல் இருக்கு, சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு. போட்டும் தம்பி, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஆனா பாட்டி, பைசா உங்களுக்கு என் பேர வயசு தம்பி, வயிறு நிறைய சாப்பிடுங்க, பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்படி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினா. அவங்க கீழே வந்து ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னாங்க. விஷயம் தெரிஞ்சதும் ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு. நாராயண மாமா, மலை மேல பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம சாவித்ரி பாட்டி ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க. என்னது? என்ன சொல்ற? உண்மைதானா? உண்மைதான் மாமா. நாராயணா, பசங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னன்னு போய் பார்த்துட்டு வா. சரி பெரியய்யா, நான் இவங்களோட சேர்ந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன். அடுத்த நாள் நாராயணன் அப்புறம் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து மலை மேல போனாங்க. சாவித்ரி அம்மா, நீங்க தானா இது? இவ்ளோ பெரிய காரியம் பண்ணிட்டீங்க. இதுல என்ன தம்பி, எனக்கு கிடைச்சத வச்சு சமையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன், அவ்வளவுதான். பணம் கூட அதிகமா நீங்க வாங்கிக்கிறது இல்லையாமே. பசியோட வர்றவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா போதும் தம்பி. மாமா, இங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆமாடா, நம்ம தான் அனாவசியமா பயந்துருக்கோம். கொஞ்ச நேரத்துல ஊர் பெரியவர் கூட அங்க வந்தாரு. சாவித்ரி அம்மா, நாங்க உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஹோட்டலை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணணும். சரிங்க ஐயா, ஆனா மலை மேல ஏறி வர்றதுக்கு எல்லாருக்கும் சிரமமா இருக்குமே. அத பத்திலாம் நீ கவலைப்படாத பாட்டி, எங்களுக்கு நல்ல சமைச்சு போடு போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இப்படி மலை மேல பாட்டியோட ஹோட்டல் நாளுக்கு நாள் நல்ல பேர் வாங்குச்சு. பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து கூட மக்கள் அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாவித்ரி அம்மாவோட உணவுல இருந்த தாய் அன்பும் பாசமும் எல்லாருக்கும் அவங்களோட அம்மாவையும் வீட்டையும் ஞாபகப்படுத்துச்சு. ஒரு நாள் பக்கத்து ஒரு வியாபாரி அங்க வந்து, பாட்டி, இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா நடக்குது. நான் பணம் முதலீடு செய்யலான்னு இருக்கேன். இது ஒரு பெரிய ஹோட்டலா மாத்துறேன். நீ உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கு சாவித்ரி அம்மா சிரிச்சுட்டே, எனக்கு பணம் முக்கியம் இல்ல தம்பி, பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுதான் என் சந்தோஷம், அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருக்கும் பெருமையா இருந்துச்சு. உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து மலைக்கு போறதுக்கு நல்ல பாதை அமைச்சாங்க. தண்ணீர் காய்கறிகள் எளிதா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணாங்க. கொஞ்ச காலத்திலேயே அந்த ஹோட்டல் வெறும் சாப்பிடுற இடமா மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசி சிரிக்கிற இடமா மாறிச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுலோச்சனா கூட அங்க வந்து, சாவித்ரி அம்மா, நான் உன்னை ரொம்பவும் காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படி சொன்னான். சாவித்ரி அம்மா அன்போட, போனதை பத்தி எதுக்குமா பேசிக்கிட்டு, வா வந்து வயிறார சாப்பிடு,
இப்படி அன்போட சாப்பாடு பரிமாறினா. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, பயம் நம்மள பின்னுக்கு தள்ளும், தைரியமும் நற்குணமும் நம்மள முன்னோக்கி கூட்டிட்டு போகும். நம்ம பகிரக்கூடிய அன்புதான் உண்மையான செல்வம்.